அகத்தியர் மலை பயணம் இனிதே துவங்கியது. இவ்வளோ சாணம் போட்டிருக்கேன் யானை பாருங்க, அட்டை பிடிச்சி பாருங்க, தெரியுதா உங்களுக்கு எப்படி ஏது பார்த்தீங்களா? சரியான உச்சி வெயில். மதியானம் கரெக்டாக 2 மணி ஆகுது. மழை லைட்டாக விட்டுருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கிளைமேட் பார்த்தே தெரியல. எப்படி இருக்கு பாருங்க, வெறும் கல் மட்டும் தான். எப்படி ஜக்கு பாய் வேஷத்தில் வந்திருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க எப்படி மழை பெய்யுது. வந்தாச்சு. போகும்போது 12 மணிக்குள்ள மேலே ஏற்றிடணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது, கீழே இறங்கிடணும். பாருங்க அட்டை பூச்சி எப்படி வெடிச்சிருக்கு பாருங்க, ரத்தம் ஊற்றுது. அகத்தியருக்கான 2வது நாள் பயணம் இனிதே துவங்கியது. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. நம்ம இந்த அடர்ந்த காடை கடந்துட்டோம்னா திரும்ப ஒரு ஓப்பன் பிளேஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஏசி காடுன்னு வரும், நல்லா கூலிங்காக இருக்கும் ஏசி காடு. அந்த ஏசி காடை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஐயனை பார்த்துடலாம். இன்னும் சட்ட நேரத்தில் உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற தாமிரபரணி ஆறு அது துவங்குற இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதோ நல்ல நேரம் ஏறுறாங்களா, ஏறி இந்த மலை உச்சிக்கு போனோம். வெற்றிகரமா அகத்தியர் மலைக்கு வந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அகத்தியரை பார்த்துருவோம். ஓம் நமச்சிவாய. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எப்படி வருது பார்த்தீங்களா பனி. அவ்வளோதான், வந்தாச்சு. அகத்தியர் பார்க்க போதும். அங்கே இருக்கார் அகத்தியர். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அகத்திய பெருமானே, தென்னாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவருக்கும் இறைவா பாடியோ. அகத்தியர் பார்த்தாச்சு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அகத்தியர் மலையேற்றம் 19/3/2026. அகத்தியரைக்கான திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து பின்னாடி நிற்கிற இந்த பேருந்து மூலமா தான் நாங்க 5 மணிக்கு அங்கிருந்து பேருந்து ஏறி காலையில ஒரு 8-8:30 மணிக்கு இந்த போனக்காடுன்ற வில்லேஜ் அடைஞ்சோம். அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கேம்பை நாங்க வந்தடைஞ்சோம். இந்த கேம்ப்ல எங்களுடைய ஆதார் கார்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இந்த மலை எப்படி இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் விதிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நமக்கு எல்லாமே அறிவுறுத்தினாரு. ஸோ அதை பின்பற்றி விட்டு நாங்க இந்த மலையேற்றத்தை ஏற புறப்பட்டோம். அகத்தியருக்கான அகத்தியர் மலை பயணம் இனிதே துவங்கியது. ஸோ நாங்கள் ஒரு 7 பேர் வந்து இப்போது பின்னாடி வர ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு ராம் சார் தலைமையில் நாங்கள் வந்து துவங்கியிருக்கோம். ஸோ போன வருஷத்தில் ஒரு 4 பேர் நாங்கள் போனோம். அதில் நம்ம 2 பேர் மிஸ் பண்ணிட்டோம். விஷ்ணு மட்டும் வந்திருக்காரு. புதுசாக 2 பேர் திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வலது பக்கத்தில் சுரேஷ் அண்ணா, இடது பக்கத்தில் தமிழ் அண்ணா. ஆமாம். ஸோ 2 பேரும் சிறப்பாக இந்த தரிசனத்தை பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். புதுசாக பாண்டிச்சேரி அண்ணன். பின்னாடி வந்து தாசன் வந்திருக்காரு பாண்டிச்சேரியிலேருந்து. இந்தியாவின் புகழ்பெற்ற ஸ்தலம் பாண்டிச்சேரி. ஆமாம். இப்போ வந்து பாத யாத்திரை தொடங்கி ஒரு 500 மீட்ரு வந்திருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து சமதளமாக தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். போன வாட்டியாக நம்ம போனதுனால ஒரு சில இடங்கள் நமக்கு தெரியுது, இங்கே இப்படி வரும், அங்கே அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து புதுவிதமான ஒரு டீம் இந்த வாட்டி இந்த டீமோடு போயிட்டுருக்குறோம். ஒரு வாட்டி அம்பல்னு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்மளோட வந்தார், ஒரு சின்ன பையன். இந்த வாட்டி கொஞ்சம் வயசானவர், பட் ஆனால் நல்லா சிறப்பாக பேசிட்டு வராரு எங்களோட. பாருங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க நம்ம டீமு. முன்னாடி 2 பேர் போயிட்டுருக்காங்க. மொத்தம் 7 பேர் இந்த டீமில் போயிட்டுருக்கோம். எப்பவும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர்கிட்ட கேங் வந்திருக்காங்க. ஸோ பெரிய அளவில் கூட்டம், ஆண்கள் பெண்கள்ன்ட்டு ஏகப்பட்ட பேர் இந்த வாட்டி வந்திருக்காங்க. எல்லாம் குழுவாக ஒன்றிணைஞ்சு ஒரு 10 பேர் 15 பேர் குரூப்பாக வந்திருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ முதல் நாள்
ரொம்ப சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. சில இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் அட்டைப்பூச்சோட தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் நடந்தோம். இப்போயே இவர் சுரேஷ் அவர்களுடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சி ஒன்று ஏறிச்சு. இப்போ தான் எடுத்து விட்டோம். இந்த சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம ஊர் வேலிக்கத்தா முள்ளு செடியில் இந்த சவுண்டு வந்துட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே வருது இந்த சவுண்டு. விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய அகத்தியர் மலையின் பயணத்தை தொடங்க போகிறோம். ஸோ நம்ம அந்த அகத்தியர் கூடத்துலேருந்து ஒரு 800 மீட்டர் தாண்டி வந்தோம்னா இந்த விநாயகர் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், விநாயகர் அடர்ந்த இந்த காட்டுக்கு நடுவில் மிக அழகாக விநாயகர் பெருமான் நமக்கு காட்சியளிக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த ஓடெல்லாம் இருக்குது. விநாயகர் பெருமானே, இந்த பயணத்தை மிக அழகாக சிறப்பாக எங்களுக்கு முடிச்சு கொடுப்பா விநாயகா. ஒரு பர்சன்டேஜ் கூட நெட்வொர்க் கிடையாது. ஆனால் 100% மன நிம்மதி இருக்குது. அதுதானே தேவை. அமைதி இருக்குது, இடமும் அமைதியாக இருக்குது, மனமும் அமைதியாக இருக்குது. நமக்கு முன்னாடியே கொஞ்சம் நடந்து போயிட்டாங்க 2 பேர் 3 பேர். ஸோ நம்ம பின்னாடி சுரேஷனா தமிழனா நடந்து வர்றாரு. ஸோ எங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ராம் சார் நம்மளுக்காக. பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக நின்று கூப்பிட்டு போகிறாரு பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து ஒரு கொஞ்சம் வெட்ட வெளியான காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் சூரிய வெளிச்சமே இல்லை, கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடு, உயரமான மரங்கள். நமக்கு பின்னாடி இவர் வந்துட்டுருக்காரு ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களை தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற முன்னாடி இந்த சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் இந்த விஷயத்த சொன்னார். இங்கே இவங்களால் பறிக்கப்பட்ட சுத்தமான தேன் கூட கிடைக்கும்னு சொல்லியிருந்தார். ஸோ பார்ப்போம், போகும்போது வாங்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபாரஸ்ட்டு. அட்டைப்பூச்சியை கண்டால் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் இப்போ நெடுக்க போயிட்டுருக்கு அந்த பாதை. ஓம் நமச்சிவாய. இது ஒரு விதமான ஒரு அடர்ந்த காடு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டு. பெரிய பெரிய கல் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி. அது மாதிரி வளைஞ்சு வருது. இன்னும் வரல, அவங்க பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. மேலே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் மரம்லாம். ஸோ இது ஒரு வகையான ஒரு காடு. ஒரு சின்ன ஓட போகுது பின்னாடி. ஸோ நடந்துகிட்ருக்கோம். விஷ்ணு பாய் வந்து முன்னாடி போயிட்டார் ஆல்ரெடி. நம்ம கூட வந்தவங்களாம் இந்த வந்துட்டுருக்காங்க, பின்னாடி வராங்க. அவர் ராம் சார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூப்பிட்டு வந்துட்டுருக்கார் அவங்கள. ஸோ இன்னும் வேறு ஒரு இடம் போய் உங்களை சந்திக்கிறேன். இப்படி ஒரு இடமா பார்க்கலாம். அதாவது இவ்வளோ நேரம் சவுண்டே இல்லை. இப்போ பாருங்கள், எனக்கு முன்னாடி காட்டுறேன், இங்கேயும் யாரும் இல்லை. எனக்கு பின்னாடி காட்டுற பாருங்க, இந்த பக்கமும் யாரும் இல்லை. உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குதா? இது என்னன்னா, யாருமே இல்லாமல் அமைதியாக இந்த இடம். இப்போ நான் நடந்து வரேன் அப்படின்னோடனே இங்கே இருக்கிற எல்லா சின்ன சின்ன பூச்சிங்க எல்லாமே ஒரு சவுண்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி ஒருத்தர் நடந்து வரான் அப்படின்ட்டு எல்லாமே கத்துதுங்க. இந்த கீக்குன்னு கத்துது பாருங்கள். கேட்குதா உங்களுக்கு? ஏன்னா எனக்கு முன்னாடி நடந்து போனோம்னா ஆல்ரெடி போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் தனியாக நடந்து வரேன். நான் இந்த வீடியோக்காக பேசலான்னு பேசிகிட்டே வந்தேன். அந்த சவுண்டு கேட்டு அதுங்க அழகாக சத்தம் கொடுக்குதுங்க ஒன்றோட ஒன்று. வரேன், கேட்குதா உங்களுக்கு சவுண்டு? ரொம்ப சிறப்பாக இருக்குது காடு. அகத்தியருக்கான ஒரு 3 கிலோமீட்ரு தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், வேறு ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன் திரும்பவும். ஃபுல்லாக பாறைக்கு நடுவில் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்க்க போகிறோம்.
வாங்க. 50 ஃபால்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு வர்றது. ரொம்ப மழை காலமாக இருந்தால் இந்த கயிறு பிடிச்சி நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கும் அந்த ஃபால்ஸு. இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. இந்த மாதிரியும் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்கு. இந்த அட்டைப்பூச்சி வேறு இருக்கும், அதுதான் ரிஸ்கே இதில். கை கட்டுங்கண்ணா. ஓகே தம்பி, சூப்பர். ஸோ நமக்காக வெயிட் பண்ணி இருக்காரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்கள். இல்லாட்டி தண்ணி கம்மியாக இருக்குது. மழைக்கு முன்னாடியே வந்துட்டோம், 1 மாதம் முன்னாடியே வந்துட்டோம். இப்போ வாட்டி ஏப்ரல் 17 வந்தோம். இந்த வாட்டி மார்ச் மாதம் வந்திருக்கோம் நாங்கள், மார்ச் 18. சரி வாங்க, வேறு ஒரு இடத்துல பார்க்குறேன். இங்கே வேறு எப்படி ஏது பாருங்கள், ஒரே பாறை தான் ஃபுல்லாக. அப்படி ஏது பாருங்கள். நம்மளாம் ஷூ போட்டு ஏறணும், இவங்கெல்லாம் ரெகுலராக போய் பழகிட்டாரு. இங்கே ஒரு ஃபாரஸ்டரு அவ்வளோ அழகாக போகிறாரு பாருங்கள், செப்பலோட சூப்பராக. இங்கே பாருங்க, அட்டை பிடிச்சி பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? எப்படி ஏது பார்த்தீங்களா? இப்படி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி உடம்புக்கு வந்துடுவார். இன்னும் தட்டி விடாத ஆர்டர் பண்ணிட்டான். இங்கே ஒன்றா தேங்க்யூ. அது ஈரமான பதம் இருக்குல்லண்ணா, அந்த எல்லா இடத்துலையும் ஏறும் அட்டை பூச்சி. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு? பார்த்தீங்களா இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. பார்த்துனே இருக்கு. உங்கள் ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, எடுங்க. இங்கே ஒன்று இருக்குங்க, குச்சில் தள்ளி விடுங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த தெரியல எனக்கு கலரு. உள்ள தள்ளி விடு. உள்ள வந்துருக்கு இங்கே சூழ் வந்துருக்கு. சொல்லிட்டீங்களா? தள்ளிட்டேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நின்னோம்னா ஏறிடும், உடம்பு பிடிச்சின்னா கஷ்டம். பாருங்க மக்களே, எவ்வளோ அட்டை பிடிச்சி பார்த்தீங்களா? ஸோ இந்த அடர்ந்த காட்டுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் வருது. பரவாயில்ல, அங்கங்கே இந்த ஒரு சில கேம்ப் மாதிரி போட்டு ரெஸ்ட் ரூம்லாம் கூட வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க, அங்கே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. கேம்ப் 3க்கு வந்துருக்கோம் இப்போ நம்ம. இன்னும் 14.5 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு. இந்த பாருங்க, கேம்ப் 3 அகஸ்தியர் கூடம். இந்த பாதை வந்து சரியான வெயில். ஏன்னா இங்கே உள்ள மரம் எல்லாமே கொஞ்சம் இந்த இலையுதிர் மரங்கள் மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம வெயிலில் வெட்ட வெளிச்சமாக ஒரு பாதை. இதுவே இப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு மதியத்துக்கு மேலே, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடம் வரும். ஃபுல்லாக லெமன் கிராஸ் செடியாக இருக்கும். அங்கே ஆல்ரெடி மரமே இருக்காது, வெறும் புல் மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு தெரில. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. ஏன்னா கடந்த 2 மாதமாக இங்கே மழை பெய்யல அப்படின்னு கீழே ஊருக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ நம்ம அங்கே போனோம், அந்த தெரியுது பாருங்கள், அங்கே தெரியுதா? அந்த மலைக்கு போனோம் நம்ம. அந்த வழியாக போவோம், அந்த வழியாக இருந்து. சரி வாங்க போவோம். அழகழகாக இருக்குது செடி தான், குட்டி குட்டி செடியாக இருந்தாலும் அழகழகாக இருக்குது பார்க்கவே. ஃபுல்லாக இந்த லெமன் கிராஸ் செடி தான், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் நான் கொஞ்சம் எடுக்கிறேன், முக்கியமான இடத்த மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அகத்தியர் மலையோடைய அழகை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, நான் காமிச்சிட்டு வரேன். விஷ்ணு போயிட்டுருக்கான், தாசண்ணா போயிட்டுருக்கார் முன்னாடி. தமிழும் அவர் சுரேஷ், அந்த 2 அண்ணனும் இன்னும் வரலை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோடு வந்துட்டுருக்காங்க. அவர் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கார் ராம் சார்.
பெரியவர் கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு அவங்க 2 பேரும் பத்திரமா. அங்கே புயல் வேகத்தில் போயின்ட்டுருக்கோம். இதில் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி ஒரு மரம் விழுந்து கிடக்குது குறுக்க. சபா உறிஞ்சி விழுந்து கிடக்கு. திரும்பவும் ஒரு அடர்ந்த காடு. ஒரு உச்சி வெயில் மாதிரி பார்த்தோம், இலையுதிர் காடா. இப்போ ஒரு அடர்ந்த காடு. இங்கே பாருங்க எவ்வளோ மரங்கள் செம்மையாக இருக்குது. மரம் பெருசு பெருசாக பாருங்கள். அருவி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அருவிக்கிட்ட வந்துட்டேன். இப்போது இங்கே வந்து நிறைய அட்டைப்பூச்சி இருக்கும். இங்கேயும் இந்த அருவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். போன வாட்டி இங்கே தான் குளித்து கீழே டொமான்னு வலிக்கு விடணும் நாங்களாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அருவி. ஒரு குளியில் போட்டு கிளம்ப வேண்டியது தான். இங்கே ஒரு இது நடந்துருக்கீங்க. ஒரு குளியில் போட்டால் தான் கொஞ்சம் உடம்புலாம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் அருவி பார்க்கவே. இந்த வாட்டி தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி ஓகே, ஒரு குளியில் போட வேண்டியது தான். இங்க பாருங்க தண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தண்ணி. என் கால் தெரியுதா? ஆமா, அப்படியே 60 அடி கூந்தல் வச்சிருக்காரு. அப்படியே அள்ளி முழுகிறாரு அவரு. இல்லை போன வாட்டி வந்து நாங்கள் குளித்தோம். இங்கே தான் குளித்தோம். ஆனால் அப்போ நிறைய தண்ணி இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு. சுரேஷ் நான் வந்து கடிச்சு அட்டைப்பூச்சி கடிச்சு எப்படி ரத்தம் வருது பாருங்க. அண்ணன் தானே எடுக்க, அண்ணன் தான் ஆசைப்பட்டாரு. அண்ணன் தான் ஆசைப்பட்டாரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அகத்திருமலைக்கும் வந்து நாங்கள் ரத்தம் உங்களையுமா ஏகப்பட்டது இருக்கு. அட்டைப்பூச்சி சுற்றி சுற்றி அப்பயும் அடங்காம குளிக்க போறாங்க. சரி போயிட்டு வாங்க. நான் பார்த்துட்டே போங்க. பார்த்து நல்லா தெரியுறீங்க. அதெல்லாம் என்னது அருவியில் ஒரு குளியல போட்டு கிளம்பியாச்சு. விஷ்ணு முன்னாடி போயிட்டு இருக்கான். ஸோ குளியல் போட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம டீமில் இருந்த மொத்த பேரும் வந்துட்டாங்க. இங்கே பாருங்க டீம் மக்கள், நம்ம டீம் எல்லாம் வராங்க. அப்படியே தமிழ்னா புரிஞ்சு தமிழ் எல்லாம் நிமிரா மாட்டீங்க. ஆமாம், இங்கே பாருங்க பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கு இன்னும். ஆனால் இதெல்லாம் சந்தோஷம் தான் மக்களே, கஷ்டமெல்லாம் இல்லை. ஆஹா, இது ஒரு சுகம். ஆஹா, இன்னும் கொஞ்சம் கீறி விடுங்க. அதான் சுகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதான் சுகம்னா அதிகமாக தானே ஆகணும். ஒரு கட்டிங் போட்டால் யாரும் ஒன்றும் கட்டிங் போகிறது இல்லை. பார்த்தீங்களா, பாண்டிச்சேரிக்காருன்றதை நிரூபிக்கிறார் இவர். அதான் நாட்டுக்குள்ளே வந்தால் அடங்கிறது இல்லை. செக் பண்ணாங்களா இல்லையா? பூ அழகாக இருக்குது. நாகலிங்கம் பூ மாதிரி இருக்கு. ஆனால் பார்க்க ஆமாம் அதே தான் மாதிரி நானே கேட்கணும். நாகலிங்கம் பூ மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது. இந்த மரம் இது, இந்த மரம் நல்லா வாசனையாக இருக்குது. பூ வேறு இங்கே பாருங்க எப்படி இருக்குது. காடு அடர்ந்த காடு. எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சுரேஷ் அண்ணாங்களுடைய பேக்லாம் தூக்கி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் முடியலன்ட்டு. பரவாயில்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொரு வீடியோ போடுவோம்.
அந்த இளையராஜா பாட்டை பார்த்துருக்கீங்களா? வலின்னு எதுங்க காட்டு மல்லி அப்படின்ட்டு. இப்போ காட்டுற பாருங்க காட்டு மல்லி உங்களுக்கு. அதுக்கு மேலே பாடக்கூடாது, அப்புறம் இளையராஜா நம்ம மேலே கேஸ் போட்டுருவார். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ காட்டு மல்லி பாருங்க. காட்டு மல்லியோட மரத்தை பார்க்குறீங்களா? இங்கே பார்த்தீங்களா அதான் காட்டு மல்லியோட மரம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அதில் அங்கே பாருங்க, அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி, ஆல்ரெடி எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, அப்புறம் போவோம். நிறைய புது புது வகையான மலர்களையும் இங்கே பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள். இன்னும் ஆடி போயிட்டாங்க. அட்டைப்பூச்சி வேறு ஒரு பக்கம் அங்கே போயிட்டுங்கிறாங்க. இது ஒரு சின்ன ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் வருது, குட்டி ஃபால்ஸு. நம்ம ஆளும் மரம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. தண்ணி ஆனால் கொஞ்சம் கம்மியாக வருது. அண்ணா குடிக்க தண்ணி பிடிச்சிக்கோண்ணா. அல்ல இங்கே பிடிங்க, நல்லா தான் இருக்கும். இதுவே தண்ணி போகிற வழி ஃபுல்லாக தண்ணி தான், பிடிச்சிக்கலாம். குட்டி அருவி இது. இங்கே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது. போக போக ஒரு நீர்வீழ்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இது எத்தனை நம்ம 4ஆவது இது பார்க்குறது? 3 ஆமாம் 4 நினைக்கிறேன். ஒரு 2 இது பெருசாக இருக்கும். இப்போ இது கூட சின்னது தான். அடுத்து இன்னொன்று இருக்கும், அதை குளிக்க முடியாதாண்ணா, அதையும் தண்ணி போகும். வாங்க சாப்பிட்ற இடத்துக்கு போவோம். இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ், அடர்ந்த காட்டுக்குள்ளே புகழ் மாதிரி அப்படியே தெருக்கு விடுவாங்க. எவ்வளோ பியூரா, எப்படி கண்ணாடி புகழ்கள் மாதிரி. அவ்வளோ பியூரா இருக்குவாங்க. சூப்பராக இருக்கு. கல்கண்டை செதறி விட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு சுரேஷ் அண்ணா. அந்த மாதிரி இருக்கான் அருவி. பனிச்சாரல் மாதிரி சும்மா தக தக தகன்னு மின்றீங்க. அம்மாடியோ ஃபுல்லாக பாறை தாங்க. போனாலும் இப்படி தான் நின்று அந்த அருவியை ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற கேப்பில் கட்டையா மேலேருந்து ஏதோ ஒன்று விழுந்துக்க அட்டை போச்சு, இடுப்பில் ஏறிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ் பிடிச்சி தூக்கி போட்டு விட்டேன். யானை வந்து சாணம் போட்டு போயிருக்கு அவன் போகிற வழியில். எனக்கு தெரிஞ்சு இந்த அருவி பார்த்தீங்கல்ல, அங்கே அந்த அருவியில் தண்ணி குடிக்க வந்துருப்பா போல். பயங்கரமாக இருக்குது பாதை. இங்கே ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கும் போலையே. இவ்வளோ சாணம் போட்டிருக்கேன் யானை. ஃபைனலாக வந்து இந்த அருவிக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு அருவி இருக்குது, இங்கே தான் சாப்பிட போகிறோம். இங்கே கொஞ்சம் சாப்பிட்றதுலாம் இடம் வசதி இருக்கும், உட்காந்து சாப்பிடு பாறலாம். குயிலங்கத்தில் மயிலங்கத்தில் அண்ணனங்கத்தின்னு வர்றாரு சுரேஷ் அண்ணா பின்னாடி. இங்கே பாருங்க. அடடா சாப்பிட உட்காந்துட்டேன் பார்த்தீங்களா, நம்மளை விட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. மாடியோ வாவ், வந்து சாப்பிட உட்காந்துட்டான். மீன் குட்டி குட்டி மீன் போகுது. தமிழண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க. அவ்வளோ டயர்டாக சொல்கிறீங்க.
காஞ்சிபுரத்தை சேர்ந்த மக்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அவரே அங்கே போயிட்டாரா? சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இது இங்கே முத்தாக படத்துக்கு அப்புறம் நாங்கள் தான் இந்த மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். அதனால் அதான் சுரேஷ் நான் விட்டுறேன். பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? அண்ணன் பாருங்க சிங்கப்பூர் ஆட்டம் இருக்குது பாருங்க. சரியான உச்சி வெயில். மதியானம் கரெக்டாக 2 மணி ஆகுது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. சரியான வெயிலில் நடந்து போயிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்கார் முன்னாடி. அங்கே பாருங்க. ஃபுல்லாக அந்த லெமன் கிராஸ் செடி தான். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். நடந்து போயிட்டுருக்கோம். ஓம் நமச்சிவாய். தம்பி ஒருத்தன் பின்னாடி முக்காடு போட்டான் பாருங்க. கிளம்பும் போது கூலிங் கிளாஸ்லாம் போட்டு மாசாக கிளம்புனா முக்காடு போட வச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது இடம். எப்படி இருக்கு பாருங்க. எப்படி பாருங்க எவ்வளோ பெரிய மலை. நம்மளால நடந்து வந்துட்டுருக்காங்க. சரியான வெயில். மேலே கிடையாது. 2 மணி 2:15 நினைக்கிறேன். ஆமாம் 2 யாரு எப்படி இருக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கானா. ஸோ இன்னும் போனோம், அந்த மலைக்கு போகணும், உச்சிக்கு போகணும். ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதான் அகத்தியரை பார்க்க. மலை உச்சியில் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. இடம் பார்க்க எவ்வளோ அழகா, எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள் இடமே. நம்ம இப்போ அங்கே நடந்து வந்திருந்தோம். அது வராங்க அந்த இடத்துக்கு. அந்த மலையை தாண்டி போனோம். ஓம் நமச்சிவாய். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கும்போது கொடுக்கணும் ஓடிட வேண்டியது தான். ஃபுல்லாக இந்த லெமன் கிராஸ் செடி தான் ஃபுல்லாக. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பசுமையான இந்த புல்வெளி இன்னும் முடியல. அதோ பாருங்க அந்த மலை போகணும். அங்கே ஒரு பாதை தெரியுதா? இல்லைங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜூமில் காட்டுறேன். இங்கே ஒரு பாதை போகிறது தெரியுதா? அங்கே போகணும் நம்ம. இப்போ அந்த இடம் போகணும். எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அங்கே போகணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கிறோம் இந்த பாதையை. அப்படி இருக்கு பாருங்க. சுற்றி மலை தான். மலைக்கு நடுவில் இந்த பாதை ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போயிட்டுருக்கு. தனிமையாக இனிமையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எத்தனை பேர் கொடுத்து வச்சுருக்கோம் தெரியலைங்களா வரத்துக்கு. ஓம் நமச்சிவாய. ஏன் இந்த பசுமையான இந்த இடத்த முடிச்சுட்டு இப்போ ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரப்போகிறோம். ஸோ இங்கே வந்து வெயில் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. பட் ஆனால் இந்த பாதை வந்து ரொம்ப கரடு முரடாக மோசமாக இருக்குது. ஒன்றுத்தில் தப்பிச்சா இன்னொருத்தில் செக் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அப்பாடா நம்ம வந்து வெயிலேருந்து தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னும் போது அதுக்கு சவாலான மாதிரி ஒரு இடம். எப்படி இருக்கு பாருங்க. அண்ணா ரெஸ்ட்டா? ஏற்று கொட்டிடுச்சா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சரி சரி சரி. இந்த ஸ்ப்ரே தான் இருக்கா? சரி சரி அடிங்க. ஸ்ப்ரே அடிச்சா எரியும். ரொம்ப இது ஐஸ் க்யூப்ஸ்னா பரவாயில்ல. ஐஸ் க்யூப் எங்கன்னா இங்கே கிடைக்கும்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே வாங்கண்ணா. காலை உதருங்க.
அண்ணன் வந்து கால் பிடிச்சிக்கிச்சான் முடியலன்றாரு. அதை கொஞ்சம் உட்காந்து வரேனார். சரி வாங்கினேன் அப்படின்னேன். நமக்கு முன்னாடி போன பேட்ச் ஒருத்தர் பிரவீன் சொல்லிட்டு. டீப் ஃபாரஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இது ஒரு மோசமான ஒரு நெடுக்காக ஒரு இடம் ஏறும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம். செம்மையாக இருக்கும் அது. இதுவே ஆல்ரெடி எப்படி இருக்கு பாருங்கள். கல் கல்லாக இருக்குது. ஓம் நமச்சிவாய. அந்த இடத்துலேருந்து வந்தோம் நம்ம. இப்போ அது வராங்க பாருங்கள். அந்த உள்ளேருந்து வந்தோம். இப்போ அப்படியே இந்த வழியாக போய் அங்கே போகணும். வராங்க குட்டி குட்டியாக. இந்த டீப் ஃபாரஸ்ட்டை ஏற்றி இறங்கணும்னா கேம்புக்கு போயிடலாம். ப்ரோ வடப்பண்ணு வந்து டயர்டாயிட்டாரு. உன் பேர் என்ன சொன்னீங்க ப்ரோ? ஹரி. வாங்க போகலாம். ஆமாம் கம்பு மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை அங்கே ஏதாவது கம்பு தான் உடச்சிக்கலாம். வாங்க போயிடலாம். மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. என்ன கொடை வச்சிருக்கீங்களா? என்ன கொடை வச்சிருக்கீங்களா? என்ன ஒரு ரெயின் கோட் வச்சிருக்கீங்களா? சூப்பர்ண்ணா, வெரி குட். ரெயின் கோட்லாம் வச்சிட்டாங்க. நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா? போன வாட்டி நல்லா வெயில் அடிச்சதுன்னு பார்த்தோம். வரும்போதே வெயில் அடிச்சது. இப்போ பார்த்து திடீர்னு மழை பெய்யுது. ஓம் நமச்சிவாய. இந்த மழைக்கு அப்புறம் ஒரு வழியாக காட்டுக்கு உள்பகுதி வந்தாச்சு. டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்கள் ஃபாரஸ்ட்டு. இன்னும் இதே மாதிரி ஒரு இடம் ஏறி இறங்கணும். திறந்த வெளியே ஒன்று. அது ஏறி இறங்கி திரும்ப ஒரு டீப் ஃபாரஸ்ட் வந்துச்சுன்னா கேம்புக்கு போயிடலாம். இது கொஞ்சம் பாதை நல்லா இருக்கா? அப்படி மகிழ்ச்சியாக அப்படி நினைக்கும் பொழுது கொஞ்சம் தூரத்துலேயே கல் முள்ளான பாதை வந்துடும். திரும்பவும் மழை வருது. இப்போ தான் மழை நின்றுச்சு கொஞ்ச நேரம். கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மழை துளி கொஞ்சம் கம்மியாக தான் போடும் நம்ம மேலே. ஆனால் மேட்ரு என்னென்னா, அந்த மழையில் வந்து சதன்னு கொஞ்சம் ஆச்சுன்னா இந்த அட்டைப்பூச்சி காலில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மழைக்கு முன்னாடி சீக்கிரம் இந்த கேம்புக்கு ஓடிடணும். இதான் அட்டைப்பூச்சி ரத்தத்தை குடிக்குது, எல்லா ரத்தத்தையும். ஓ நமச்சிவாய. இப்படி இருக்கு பாருங்கள். பாரு அப்படி போகணும். அப்படின்னா அண்ணன் ஒருத்தர் வர்றாரு, ஓசூர்லேருந்து வந்தார். கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகும். டயர்டாயிட்டேன். மழை லைட்டாக விட்டுருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரோன்னு இப்போ தெரியுதா? எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மேகம் நம்ம மேலே போயிட்டுருக்கு. நம்ம கடந்து வந்த பாதை. ஓம் சக்தி பராசக்தி. ஏன்னா இப்போ சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏற முடியும். அதனால் அம்மாவை கூப்பிட்றேன். எப்படி இருக்கு பாருங்க பாதை. வண்டி எவ்வளோ அழகாக பூவில் இருக்க தேனை குடிக்குது பாருங்க. அந்த புல்வெளியை கடந்து திரும்பவும்
இந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம். அருவிலாம் ஓடுது குட்டி குட்டியாக. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இன்னும் இந்த மாதிரி தண்ணி இங்கெல்லாம் ஓடுறதுனால இந்த அட்டைப்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். இங்கே பாருங்க, இங்கேயே வழியிலே தண்ணி போகுது பாருங்கள். ஏன்னா இப்போ மழை வேறு விட்டுச்சா பெஞ்சு, அதனால் இவங்க வேறு கத்த ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நம்மளை பேச விட மாட்டாங்க, கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்கள் ஃபாரஸ்ட். யாரும் இல்லை, தனிக்காட்டு ராஜா. நான் மட்டும் அந்த போயின்னு இருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அது இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளை வந்து ஏன் சக்தியை சொல்கிறோன்னா, இந்த காட்டுக்குள்ளே குடியேறினவங்க தான் இந்த காட்டேரின்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மன், அந்த தாயாரோட அனுகிரகம் தான் இந்த காடெல்லாம் ரொம்ப ஈஸியாக கடந்துடலாம். ஸோ அப்படி தான் ஓம் சக்தி சொல்லி நம்ம வந்து இந்த காட்டை கடந்துட்டுருக்கேன். நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காருப்பா தூரமாக. டீப் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள், சொர்க்கம் பூமி மாதிரி இருக்குது பாருங்கள் இல்லை? சரி, எப்படி இருக்குது பார்த்தீங்களா பாதை? சரி, நான் மேலே ஏறிட்டு சொல்கிறேன். அவர் வேறு யாரும் இல்லைப்பா, ராம் சார். நம்ம ராம் சார் தான் போயிட்டு இருக்கார் முன்னாடி. நமக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வந்தார்ல, அவர் முன்னாடி போயிட்டுருக்கார். பாதையே தெரியல, எப்படி இருக்கு வெறும் கல் மட்டும்தான். பாறைக்கு மேலே காலை வச்சு போக வேண்டியதான். உங்களுக்கு எதாவது பாதை தெரியுதா? பாதையே தெரியல, ஆனால் இதுதான் பாதையே. இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மலைக்கு நடுவில் இந்த பாறைக்கு மேலே நம்ம பயணம் பண்ணுறோம். எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு. அங்கே போகணும். ஓகேவா சார்? ஓகே ஓகே ஓகே, ஸ்லோவாக வாங்க. இப்போ அப்படி இருக்கு பாருங்கப்பா. ஓரளவுக்கு இப்போ இந்த கடுமையான பாறைகளெல்லாம் தாண்டி கொஞ்சம் கம்மியாக பாறை இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோமீட்டர் தான் நம்மளுடைய கேம்ப் வந்துடும். ஸோ இந்த கேம்பில் போய் நம்ம தங்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து பயணிச்சோம்னு சொன்னோன்னா திரும்பவும் மதியங்குள்ளே நம்ம போய் அகத்தியரை தரிசிச்சிடலாம். ஸோ இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. ஆனால் பாருங்கள், ஏதோ ஒரு 6:45 போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ இருட்டாக இருக்குது பாதையே. இப்படி இருக்கு பாருங்கள். டீப் ஃபாரஸ்ட். போயிட்டுருக்கோம். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே எவ்வளோ 1 கிலோமீட்டர் போனோம்னா போயிடலாம். எப்படி இருக்கு பாருங்கப்பா. இயற்கையே தாங்க அல்ல? வா, என்ன மாதிரி ஃபாரஸ்ட். பொதிகை மலை முதல் நாள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிவுற போகுது. குறியீடு போட்டு வச்சுருக்காங்க, இப்படி போகக்கூடாது, இந்த பக்கமாக போங்க அப்படி சொல்லிட்டு. தெரியுதுங்களா அவங்களுக்கு அந்த குறியீடு? ஆனால் நம்ம மக்கள் ஒரு சில இப்போல்லாம் பூந்துலாம் போய் பார்ப்பாங்க என்ன இருக்குன்ட்டு. இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓம் நமச்சிவாய.
கொஞ்சம் தூரம் தான். சரி, கிட்ட போயிட்டு திரும்ப உங்களுக்கு இணைப்பில் வரேன். மழை வேறு ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏகப்பட்ட யானை வேறு சாணம் போட்டு வச்சுருக்கு ஒரு வழியெல்லாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மலைவாழ் மக்கள் வந்து சிவராத்திரி கொண்டாடுற அந்த இடம் வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆல்மோஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா நம்ம அந்த கேம்புக்கு வந்த மாதிரி. சொன்னல நான் கோவில், ஒரு கோவில் சொன்னேன்ல, இந்த இருக்குது பாருங்கள். நம்ம வந்து நாளைக்கு இந்த பக்கம் போவோம். அவ்வளோதான், வந்தாச்சு. கேம்ப் வந்துடுச்சு. நாளைக்கு வந்து அகஸ்தியர் மலைக்கு இந்த வழியாக போவோம். இந்த வழியாக போனால் அகஸ்தியர் மலை. இந்த பக்கம் போனோம். காலையில் நம்ம தூங்கி எழுந்துட்டு இது வந்து கேம்புக்கு போகிற வழி. கேம்ப்பு கொஞ்சம் தூரம் தான். மழை வேறு வந்துடுச்சு நல்லா. ஆமாம், 1/2 கிலோமீட்டர்லாம் இருக்குது. பக்கம்தான், கொஞ்சம் தூரம் தான். இந்த நான் சொன்னல, இந்த மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தோரணம் தான் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடம் தான் வந்து மலைவாழ் மக்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணக்கூடிய இடம். இந்த இடம் தான். இங்கே தான் பூஜை பண்ணுவாங்க அவங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி அகஸ்தியர் இருக்கார். ஓம் நம சிவாய. இங்கே தான் வந்து நைட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க மலைவாழ் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து. சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். இங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா அகஸ்தியர் கூட வந்துடும். நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம். மழை வேறு செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. இப்போ இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதானே நான் அந்த சிவராத்திரி சொன்னேன்ல, இங்கே தான். ஆமாம், இங்கே தான் கும்பிடுவாங்க. பாருங்க அப்படி இருக்கு. ஒரு வழியாக கேம்புக்கு வந்தாச்சு. மிக சிறப்பு. இங்கே பாருங்க, பாட்டு சொன்னலாம் கேட்குது பாருங்கள். ஸோ இன்று இரவு இங்கே தான் உறக்கம். காலையில் எழுந்துட்டு சாப்பிட்டுட்டு அகஸ்தியரை பார்க்க போக வேண்டியது தான். இங்கேருந்து காட்டலான்னு பார்த்தேன், மழை பெய்யறதுனால காட்ட முடியல. அங்கே பாருங்கள், அங்கே போனோம் அகஸ்தியர் மலை. அந்த எண்டு போனோம், அங்கே போனோம் அகஸ்தியர் மலைக்கு. ஸோ நமக்கு பாதுகாப்புக்காக இரும்பு கம்பிலாம் அடைச்சிருக்காங்க. யானை, சிங்கம், புலிலாம் வரக்கூடாதுன்ட்டு. இங்கே பாருங்க, வந்தாச்சு. எப்படி ஜக்குபாய் வேஷத்தில் வந்திருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படி மழை பெய்யுது. வந்தாச்சு நம்மளுடைய ஆண்கள் தங்கக்கூடிய இடத்துக்கு. உள்ள இருப்பாங்க நம்ம ஆளுங்க. விஷ்ணு எங்கே? விஷ்ணு எங்கே போனாண்ணா? ஆமா. ஸோ வந்தாச்சு. ஓகே, நாளைக்கு காலையில் சந்திப்போம். அது ஒரு இது செம்மையா இருக்க. கைலாய மலை மாதிரி இருக்கு. திடீர்னு மழை பெஞ்சதுல ஃபுல்லா குட்டி குட்டியா அருவி மாதிரி இருக்குல்ல. வெள்ளை வெள்ளையா வரதெல்லாம் செம்மையா இருக்குப்பா. சின்ன சின்ன அருவி போகுது பாருங்க. இங்கே டென்ட்டு ஒரு வழியாக வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பஜ்ஜி கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்திருக்கோம். மழை நின்றுச்சு ஒரு வழியாக. நாளைக்கு அங்கே தான் போகணும், அகத்தியர் மலை. உங்களுக்கு இப்போ ஒரு அருமையான வியூ காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க.
ஒரு ஓடையை பார்க்க ஓடிட்டுருக்குறோம். இப்போ வாங்க காட்டுறேன். எப்படி இந்த போது பாருங்க, ரொம்ப கிட்ட போனோம்னா அட்டைப்பூச்சி இருக்கும். நான் வேறு செருப்பு போடாமே வந்துட்டேன், ஷூ போடாமே வந்துட்டேன். செம்மையாக இருக்குல்ல? வணக்கம். அகத்தியர் மலை பயணத்தோட 2வது நாள். நேற்று வந்து நைட்டு சரியான குளிர், எப்படியோ சமாளித்து தூங்கியாச்சு. 100 பேர் வர வேண்டிய இடத்துல 150 பேர் இந்த வாட்டி அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல. ஸோ போதிய படுக்கை வசதி கூட கிடையாது, ரொம்ப குறைவு தான். பெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாருமே படுத்தாங்க ஓரளவுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அட்டைப்பூச்சி ஓவர், ரொம்ப அதிகம் அட்டைப்பூச்சி. ஸோ பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். காலையிலேயே ஒரு 7 மணிக்கெலாம் ஓடையில் குளித்து ரெடி ஆகிட்டோம். ஆமாம், இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, இங்கே பாருங்க பின்னாடி அகத்தியர் மலை, அங்கே போக போகிறோம். இந்த பின்னாடி தெரியுது பார்த்துங்க மலை. ஸோ ஒரு 6.5 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு நெடுந்தூர பயணம் தான். 6.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஃபுல்லாக நெடுக்க ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ போனாடி போயிட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே. ஸோ வாங்க மற்ற காணொலிகளை பார்க்கலாம். அதுக்கிட்ட 8 மணிக்கு இப்போது டிஃபன் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். காலையில் பூரியும் கடலைக்கறியும் கொடுத்துருக்காங்க சிறப்பாக. மேலே போகும்போது 12 மணிக்குள்ள மேலே ஏற்றிடணும். அதுக்கப்புறம் அங்க இருக்க முடியாது, கீழே இறங்கிடணும். அதுக்குள்ள லாஸ்ட் ரோப்பில் வந்தாலும் 12 மணி ஆயிடுச்சுன்னா மேலே ஏற்றாது. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? அகத்தியருக்கான 2வது நாள் பயணம் இனிதே துவங்கியது. காலையில் ஒரு மணி 8:30, 8:20க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்த பாதை அது, அந்த பாதையில் வந்தோம். அந்த பாதையில் இப்போ இந்த பாதையில் போகிறோம். கிளம்பிட்டாங்க, நமக்கு முன்னாடி காஞ்சிபுரம் கேங்கு கிளம்பியிருக்காங்க. ஸோ வந்து மதியம் 12 மணிக்குள்ளே நம்ம பார்த்தாகணும் ஐயனை. அதை கட்டி ரீச் ஆகணும், அப்படின்னா ஏற விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதிகாரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு, பார்ப்போம். தேங்க்யூ சார். ஓம் நமச்சிவாய. ஒரு 200 கிலோமீட்டர் கூட இல்லை தொடங்கி, எல்லாம் நெருக்கலாம் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக ஏற்றம் தான். எப்படி இருக்கு பாருங்க. ஏறுங்க ஏறுங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக அந்த ஃப்ளோலையே போனால் ஈஸியாக போயிடலாம். நின்று போகும்போது இதுவாக இருக்குது. ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது பாதை. அப்படியே பொறுமையாக போங்க. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? சோழன். சோழன். காஞ்சிபுரத்துலேருந்து சோழன் அண்ணா பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஃபுல்லாக பாறை தான். ஒரு கிலோமீட்டர் வந்துருப்போம்ண்ணா, 1 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம் நினைக்கிறேன். ஃபுல்லாக கரடு மூடாக இருக்குது பாதையில். அப்படியா? இந்த சன்லைட் எவ்வளோ அழகாக உள்ளே வருது பாருங்க. அப்படியே இந்த காட்டுக்குள்ளே அடர்ந்த காடு, கிடைக்கிற கேப்பில் அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே வருது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் நெடுக்க இல்லை,
ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள் மக்களே, சூரிய பகவான் நமக்கு சின்ன சின்ன கேப்லேருந்து காட்சி தராரு. பேக்கை வச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் வசதியாக இருக்குது ஏறுறதுக்கு. ஆனால் ஒரு கையில் வாட்டர் பாட்டில், ஒரு கையில் கொம்பு வச்சுக்கிட்டு, ஒரு கையில் ஏறுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. திரும்பவும் நடுக்க ஏறுது. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் திரும்ப உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். புளியோட சாணத்தை காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னார் அது புளியோட சாணம் அப்படின்ட்டு. அதுவா? அது யானை இல்லையா? யானை இருக்கு, யானை போயிடுச்சு முன்னாடியே. சாணம் அது புளியோட சாணம். நான் எடுத்தேன். இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்லப்பா நடக்க. ஈஸியாக இருக்கு. நெடுக்க இருந்தா இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். ஓடுது, புளி எல்லாம் வருது. ஆனால் நம்ம எவ்வளோ பேர் போவோம் அந்த சவுண்டுக்கு ஒதுங்கிடுது இல்லை, அதுக்கே சந்தோஷம். அப்படியே இருக்கட்டும். வாங்க 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 சுரேஷண்ணா. அடடா, அது எப்படி இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க? கேமரா பார்த்தோன்னே சிரிப்பு வருது. எப்படி இதெல்லாம்? அதான் வாங்க வாங்க. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு முன்னாடி போயிட்டாரா? முன்னாடி போயிட்டாரு. சரி. ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா தெரியும், இன்னும் இதுவாக இருக்கும். நான் தமிழ்நாடு பாட்டு வருமேங்க, அது இன்னும் போகணுமா? இன்னும் போனோம்ல. மலை நம்மள் தானா? மலையை நம்மள் தானா? மலை நம்மள் தான். ஆமாம், அகத்திரி இருக்குது தமிழ்நாட்டில் தான். இவங்க அதை பிடிச்சி வச்சு வழியை மட்டும் இவங்க வச்சுக்கிறாங்க, கேரளாக்காரங்க. அந்த மலை எங்களுக்கு தான். அப்படின்னு எல்லாம் வீரப்பன் இல்லாமல் குளிர் விட்டு போச்சு எல்லாருக்கும். வீடியோல கவர் பண்றேன். தெரியுங்க. சுரேஷ் அண்ணன் வரல? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மலை. நம்ம டென்ட் தெரியுதா உங்களுக்கு? அதாவது பாருங்க ப்ளூ கலர்ல, அதுதான் டென்ட். அங்கிருந்து இருக்கும். நம்ம இப்போ கேரளாலேருந்து தமிழ்நாடு போக போகிறோம். பார்த்துக்கிறேன், அக்கா நிற்கிறாங்களே, அதுதான் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடுக்கு வந்துட்டோம். தமிழ்நாடு ஒரு யானை சாணம் போட்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே தமிழ்நாடு. இந்த பக்கம் இந்த கல். அம்மா நீங்கள் கேரளாலேருந்து ஹாய் சொல்லுங்க. ஹாய், நான் தமிழ்நாடுலேருந்து. எந்த ஸ்டேட்டா? ஓ, அங்க கேரளா இருக்கீங்களா? அதனாலயா இன்னே வரவேற்கிறது. ஐயா வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? சரி. அது போனாடி சொன்னாரு எங்களுக்கு. சொல்லுங்க சுரேஷனா. அவர் வக்கீலே, நம்ம ஆட்டோக்காரு, பின்னாடி பாண்டிச்சேரி சரக்கடைக்காரு, எல்லாருமே வந்து இருக்கோம். அண்ணா இந்த ரூட்டு தானே நம்ம தமிழ்நாடு ரூட்டு? ஆமாம், அதை வந்தாச்சு. தமிழ்நாடுக்குள்ள தானே வந்துட்டோம். தமிழ்நாடுக்குள்ள வந்துட்டோம். இந்த ரூட்டு பாருங்க, இந்த ரூட்டு தான். முள்வேலி போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். எது என்ன சங்கு போட்டிருக்கேன்? என்னது இது? கேரளா அம்புகுரி தமிழ்நாடு. சங்கு போட்ட பாடுறா. சங்கு போட்டுதா? சங்கு போட்டு கேரளா. ஓ, இதுக்கு அந்த பக்கம் கேரளா, தமிழ்நாடு. ஆஹா,
சரி சரி. சும்மா எந்த இடத்துலையும் தம்மாடிக்க கேரளா அடிச்சுட்டு அங்கேயே போட்டுருக்கேன். இதான் நான் இப்போ கேரளாவில் இருக்கேன். இது இன்னொரு இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கேன். இந்த போடான்னு சின்ன பாட்டில் பிடிச்சிருக்காங்கல்ல. கேரளா தமிழ்நாடு. அம்புபுரி தமிழ்நாடு, சங்கு கேரளா. ஆமாடியோ கிட்டத்தட்ட மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் சட்ட நேரத்தில் உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற தாமிரபரணி ஆறு அது துவங்குற இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க இவ்வளோ குட்டியாக ஓடுது. இதுதான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆறா, சின்ன சின்ன கிளைகள் ஆறுலாம் ஒன்று சேர்ந்து, ஓடைகள்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு பெரிய ஆறா நமக்கு தாமிரபரணி ஆறு காட்சி அளிக்குது. இங்கேருந்து தான் தாமிரபரணி ஆறு வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் உருவாகி போகுது. இங்கேருந்து தான் உருவாகுது. ஏங்க ஓ அட்டைப்பூச்சியா? இங்கே தான் உருவாகுது தாமிரபரணி ஆறு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இன்னும் நம்ம அங்கே போனோம். இது வரைக்கும் எல்லாம் தாமிரபரணி தண்ணியை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் தாமிரபரணி தண்ணியில் ஒரு சிங்கம் எப்படி தண்ணி குடிக்குதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்கள் சிங்கத்தோட சத்தம். பின்னாடி இன்னொரு பெரிய சிங்கம் ஒன்று இருக்குது, அதோட சவுண்டு தான் அது. ஒரு குட்டி புலி வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்குது, காஞ்சிபுரத்துலேருந்து வந்து. சினிமா படப்பேரா இருக்குது, சிங்கம் குட்டி புலி ஏகாயோ. ஃபுல்லாகவே கல் தான். இதுதான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். செம்ம அடர்ந்த காடு, காட்டுக்குள்ளே ஃபுல்லாக சின்ன கல்லுங்க. தாசனை போயிட்டுருக்க முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. நம்ம இந்த அடர்ந்த காடை கடந்துட்டோம்னா திரும்ப ஒரு ஓப்பன் பிளேஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஏசி காடுன்னு வரும், நல்லா கூலிங்காக இருக்கும் ஏசி காடு. அந்த ஏசி காடை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஐயனை பார்த்துடலாம். லைட்டாக லோ பிடிச்சி அப்படியே ஏற வேண்டியது தான். அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல 2 பேரும் ஒண்ணா வாங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். ஹாய் சொல்லுங்க சார். ஹலோ வாழ்த்துக்கள். சொன்னால ஒரு ஏசி காடு ஜில்லுன்னு இருக்கணும். அது இதுள்ள போகும்போது அப்படி ஜில்லுன்னு இருக்கும். ஆமாம், நல்லா எனர்ஜியாக இருக்கும். இங்கே இவ்வளோ ஏறினதுக்கு அதுக்குள்ளே போனோம்னா அது ஏசி காடு. ஆமாடியும் அப்படியே ஏசி ஒரு 14-15 வச்சா மாதிரி, 16 வச்சா மாதிரி சில்லுன்னு இருக்கப்பா. சின்ன ஒத்தடி பாதை தான். இங்கே மண் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ மண். ஏறிடவா, பழுக்க போகுது. வெற்றிகரமாக அகத்தியர் மலைக்கு வந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அகத்தியரை பார்த்துருவோம். ஓம் நமச்சிவாய. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி வருது பார்த்தீங்களா பனி. அவ்வளோதான், வந்தாச்சு. அகத்தியர் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கார் அகத்தியர். இந்த வாரம் தம்பி அவளுக்கு முன்னாடி வந்துட்டான்.
போய் பார்த்துட்டு வரேன்டா. பாப்போம் வாங்க. அப்பா அம்மாடியா வந்தாச்சு வாங்க. செம்ம மிஸ்ட் ஃபுல்லாக மேகம் நம்ம மேலே அப்படியே அடிக்குது. பார்த்துட்டு அகத்தியரை மக்களே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம அகத்தியரை பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஷூ கட்டிக்கிறேன். ஷூ கட்டேன் அகத்தியரை பார்க்க போகிறேன். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அகத்திய பெருமானே தென்னாளுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பாடியோ அகத்திய பார்த்தாச்சு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பெருமான் அழகா அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அகத்தியர்கிட்ட ஒன்று தான்ப்பா எடுக்கிறேன். அது ஏன்ப்பா அதுக்கிட்ட உங்களுக்கு கிட்ட வர அழைச்சி எடுக்கிறேன்ப்பா. ஒன்று தான் ஒன்றையும் எடுக்கணுமா? சரி ஒன்றையும் எடுக்கிறேன். இங்கே கூட்டம் வருதுண்ணா, அதுக்குள்ளே அகத்தியரை நல்லபடியாக பார்த்தாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. அங்கே தெரியுது நம்ம டேமு. சரி நம்ம ஷெட்டு இங்கே தெரியுது பாருங்க. நம்ம ஷெட்டு நம்ம இருந்த ஷெட்டு அதுதான் தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்கும். இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் நம்ம. ஓ அந்த லாஸ்ட் தெரியுது அது டேம். அது தெரியுதா உங்களுக்கு? பாறை டேமா இங்கே பாருங்க. சிங்கா பிக்சர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இரண்டாவது முறையாக நம்ம இந்த பயணம் பண்ணி இன்றைக்கி அகத்தியரை சந்திச்சிருக்கோம், தரிசிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு அது பாக்கியம் தான் சொன்னோம். என்ன புண்ணியமானு தெரியல. கடினமான பாதைகள் இருந்தாலும் ஐயனை தரிசித்ததில் எல்லா வழிகளுமே நிரந்தரமாக தீர்வான மாதிரி இருக்குது. மிக சிறப்பான ஒரு நாள் இது. மகிழ்ச்சியாக இருக்கேன் நாங்கள் எல்லாம் எங்கள் டீம் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஐயனை தரிசித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. கண்டிப்பாக வாங்க எல்லாருமே ஒரு நாள். வாழ்க்கை வளரணும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஓகே ஒரு சார் ஓம் நமச்சிவாய சொல்லலாமா? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. கைலாய மலை மாதிரி இருக்குது அகத்தியர் மலை. அங்கேருந்து நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். கீழே இறங்கிட்டு பார்த்துறோம். ஸோ போகும்போது உங்களுக்கு நான் விநாயகரை காட்டல, அதனால் விநாயகரை காட்டலான்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு நான் விநாயகரை காட்ட போகிறேன். பாறையிலேயே வந்து விநாயகர் வந்து செதுக்கியிருப்பாங்க பாருங்கள். பார்த்தீங்களா விநாயகர் தெரியாதா? இங்கே சிவராத்திரி அன்றைக்கி இங்கே பூஜை பண்ணுவாங்க. இங்கே பொங்கல்லாம் வச்சு படைப்பாங்க. இந்த விளக்குலாம் இருக்குது பாருங்கள். விளக்கு திரியெலாம் இருக்குது பாருங்கள். இங்கே வச்சு சமையல் செஞ்சு இங்கே பொங்கல் வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு அகத்திற்கு அங்கே படைப்பாங்க எல்லாமே. ஓம் நமச்சிவாய. இங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமான குட்டி பாறைங்க.
இதை கடந்து தான் நம்ம வரோம். நம்மளால நடக்க முடியல, பட் யானை வந்து இதில் அவ்வளோ ஈஸியாக நடக்குது. அது எப்படின்னு தெரியல. இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு எப்படி அது நடக்குதுன்னே தெரியல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து எப்படி சாணம் போட்டு போயிருக்கு பாருங்கள். இப்போ தான் சாணம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், இப்போ தான் சாணம் போட்டிருக்கு. பார்த்தீங்களா மக்களே? எப்படி வருதுன்னே தெரில. நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டதுக்கு இந்த மூங்கில் சாப்பிட வருமா. இந்த மூங்கில் இருக்குல்ல, இந்த வர மூங்கில் மரம் எல்லாம் உடச்சி போட்டிருக்கு பாருங்கள் எப்படி அருமையாக. இந்த மூங்கிலை சாப்பிட்றதுக்கு தான் அது வருமா அங்கே. ஓம் நமச்சிவாய. பாருங்க, அட்டை பூச்சி எப்படி வெடிச்சிருக்கு பாருங்க. ரத்தம் ஊற்றுறது. எடுத்து போட்டாச்சு, அப்பயுமே இப்படி இருக்கு. இது 3வது நாள் தானே? 3வது நாள். 3வது நாள் காலையில் வந்து கிளம்பிட்டோம். கீழே இறங்க போகிறோம் இன்னும் சற்று நேரத்தில். புட்டு நல்லா இருந்துச்சு. காலையில் வந்து கொலா புட்டும் கொண்டக்கடலையும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆமாம், அதில் நான் தனியாக வர போய் குளிச்சுட்டு வந்தேன் ஒரு இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல. இவர் தான் அந்த வழி காமிச்சு விட்டார். இல்லை உங்களால் முடியும், நீங்கள் போயிட்டு வாங்க இப்படி சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. அதனால இந்த வீடியோ அவரை கவரேஜ் பண்ணுறேன். சரி வாங்க, டென்ட்லேருந்து கிளம்புறோம். ஓகே ஓகே. கிளம்பியாச்சு. ஏறும் போது எத்தனை மணி நேரம் ஆச்சு? 5 மணி நேரம். 5 மணி நேரம் ஆச்சு ஏறும் போது. இறங்கும் போது ஒரு 2.5-3 மணி நேரத்தில் இறங்கிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப சிறப்பான நாள். வழக்கம் போல தான். இங்கேருந்து கிளம்பும் போது ஒரு மனசு கஷ்டமாகவே இருக்கும். என்னடா இது அகத்தின் மேலே விட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி. 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. போயிட்டுருக்குறோம். திரும்ப வரணும்னு தோணுது ஒரு வாட்டியுமே. ஏன்னா இந்த இயற்கைகள் கொஞ்சம் இந்த இடத்த விட்டு போக யாருக்கு தான் மனசு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி சரி, கீழே போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். சரியா? காட்டு சேவல் இப்படி கத்துதுல காட்டுக்குள்ள. இவ்வளோ ஐட்டடா ஏறி இருக்கு சேவல். அப்பா செய்து வரலுக்கு தம்பி வரவங்க எடுத்துக்குவாங்க. அதில் வச்சிரு, அகலில் வச்சிரு. போதும். குங்குமம் தான், குங்குமம் லைட்டாக கொட்டிடு. அதில் பக்கத்தில் கொட்டுறா. ஓகே கும்பிட்ரு, நான் வரேன். தேனி வேறு காலக்கிட்ட சுற்று. இந்த காக்கடிக்குள்ள சுழி விடுங்க. பெருமானே இந்த டீமை நல்லபடியாக எல்லாரும் கொண்டு போய் கொண்டு வந்து கொஞ்சம் நம்பிட்டாங்க. நாங்கள் அந்த இதுக்குள்ள அப்படியே சொல்லி விடுங்க. வெயிட்டுக்குள்ள எங்கன்னா காசு சொல்லி விடுங்க. தெரியுற மாதிரி கை காட்டுங்க. நீங்கள் அதை காட்டுங்க, வைக்கிற மாதிரி எப்படி நல்லா சொல்லி விடுங்க. சொல்லிவிட்டு இங்கே பாருங்க. மக்களே வந்தாச்சு கேம்புக்கு. போனக்காடு கேம்புக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், ஃபைனல் டச்சுங்க பாருங்க. அவ்வளோதான், அதை தெரியுது பாருங்க. வந்தாச்சு. அகத்தியர் அருளால் நல்லபடியாக ஏறி அகத்தியரை பார்த்துட்டு இறங்கியாச்சு. மகிழ்ச்சி, சந்தோஷமான ஒரு விஷயம் அது. ஏறி இறங்கினது இத்தனை அடி தூரம், இத்தனை உயரத்தை வந்து
கரடுமுரடான பாதைகள்லாம் கடந்து யானை புலின்னு இவ்வளோ விஷயம் இருந்தோம் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். நமக்கு முன்னாடி வந்தவங்கன்னா அந்த பாருங்க உட்காந்துருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாகலை. நல்லபடியாக போய் ஐயனை பார்த்துட்டு வந்தாச்சு. ஓம் நமச்சிவாய. ஸோ அடுத்து வேற ஒரு காணொலியில் வேற ஒரு இடத்துல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.